மற்ற உலகு வணக்கம், இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 13 and டைம் வந்து 9:02 PM and Toronto weather -4 degrees Celsius. மற்றும் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். ஸோ நாங்கள் வந்து இந்தியா நிகழ்ச்சியோடைய அஜெண்டாவுக்கு போகலாம். முதலாவதாக டாப் ஆஃப் தி ஹவரில் நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீஃபன் லீக்கி வந்து அந்த ஒன்டாரியோடைய அந்த எஜுகேஷன் கரிக்குலமை வந்து அப்டேட் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி காய்ச்சிருந்தார். ஸ்பெசிஃபிக்லி வந்து கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷனை வந்து இந்த செப்டம்பர் 2024 உடைய அந்த ஒன்டாரியோ கரிக்குலத்தில் இன்க்ளூட் பண்ண போகிற மாதிரி தெரிவித்திருந்தார். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் வந்து டீட்டெயில்டாக டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். இப்போ அதை தொடர்ந்து நாங்கள் வந்து கனடிய வளத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் வந்து இன்றைக்கு ஒரு நியூஸ் கான்ஃபரன்ஸில் பார்லிமெண்ட் ஹில்லில் நடந்த நியூஸ் கான்ஃபரன்ஸில் வந்து அந்த ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் லூயிசியா ஆர்போர் ரிப்போர்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் உடைய அந்த ரெஸ்பான்ஸை பற்றி காய்ச்சிருந்தார். அண்ட் அதையும் தாண்டி வந்து அந்த புதுசாக என்னென்ன ஒரு அவுட்லைன்ஸ் இந்த ஒரு ரிப்போர்ட்டுக்காண்டி எடுத்திருக்கிற மாதிரி தெரிவித்திருந்தார். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் வந்து கேண்டிய வாரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ அதை தொடர்ந்து நாங்கள் வளமையாக பார்க்குற மாதிரி நாணய மாற்று வீதம், கலை அரங்கம், நாளை நிலவும் காலநிலை அண்ட் கேண்டிய செய்திகள் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சொல்லியிருந்த மாதிரி டாப் ஆஃப் தி ஹவரில் நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீஃபன் லீக்கி வந்து இன்றைக்கு வந்து ஒன்டாரியோடைய அந்த ஒன்டாரியோடைய கரிக்குலத்தில் இருந்த அப்டேட்ஸை பற்றி காய்ச்சிருந்தார். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இதில் வந்து சொல்லியிருந்த அப்டேட் என்னென்னா வந்து இந்த கரிக்குலத்தில் வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷனை வந்து அந்த மோர் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங்காக கொண்டு வர போகிறேன்னுன்ற மாதிரி தெரிவித்திருந்தவையால். அண்ட் இதுக்கு அந்த மெயின் ரீசன் என்னென்னா வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த நியூ டெக்னாலஜி பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் அதையும் தாண்டி வந்து அவையில் வந்து இந்த ரியல் லைஃப் ப்ராப்ளம் சால்விங்குக்கும் அண்ட் அதையும் தாண்டி இந்த மெயினாக வந்து இந்த ஜாப் மார்க்கெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் மெயின்லி நாங்கள் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ப்ரொஃபஷன்ஸில் வந்து இந்த ப்ராவின்ஸ் அண்ட் இந்த கண்ட்ரியில் வந்து அபவுட் 17K அந்த ஜாப் வேக்கன்சி இருக்குது. ஸோ இதனால் வந்து இப்போ வந்து அந்த அப்கமிங் யூத்தை இந்த ஒரு ஃபீல்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணினா ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்குன்ற மாதிரியும் தெரிவித்திருந்தார். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக இந்த கரிக்குலம் வந்து கிரேட் 10 கோர்ஸில் செப்டம்பர் வந்து தொடங்குறதா இருக்கிறது. அண்ட் இந்த கோர்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக டீச் பண்ண போகிறது வந்து இந்த கோட் அப்ளையிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அதையும் தாண்டி வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றி டீச் பண்ண போகிற மாதிரி தெரிவித்தார். அண்ட் இது வந்து 2024 தொடங்க போகிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதை பற்றி நாங்கள் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். What we teach our children must be cutting edge. It must reflect the changing marketplace. It must emphasize real-life application and life and job skills.
and it must embrace an innovative ecosystem that challenges young people to be students of ambition and to think boldly. We want to help produce the next generation of made in Ontario and made in Canada technology that is researched, tested, and ultimately manufactured right here in this province in our country. It's how we ensure success for our children and our country's long-term prosperity. And that means students' education must keep pace with a rapidly evolving workforce in Ontario's growing economy. It's being driven by automation, by emerging digital platforms, artificial intelligence, and other technology. Our world has changed significantly since 2008, when the former curriculum was last updated in computer sciences. Most people have had separate devices for listening to music back then. Taking pictures and making phone calls and browsing the web on your phone was pretty limited, if you could do it at all. Cars still needed AV cords to attach to an MP3 player, and they certainly couldn't drive themselves or park themselves. Today, with smartphones and watches and automated vehicles and the rise of social media and advancement in aerospace, we know how much the landscape has changed. And this government is ensuring that curriculum is changing with it. In fact, over the past 5 years, we've made this a fundamental priority. Already introducing updated, modern curricula to equip our students with the tools they need to succeed so that they gain access to a good paying job. It includes, for the first time ever, mandatory learning in financial literacy, in coding in every grade 1 through 8, and an emphasis on problem-solving skills, on leadership development that really is now reflected right across our math and science curricula. It includes an updated recognition and the expansion of our dual credit program and a focus on the skilled trades and STEM careers. It includes an updated elementary and D-Stream grade 9 science curriculum that explores emerging technologies, including space, defense, among many other areas of innovation. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ், அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 905 456 8433. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416 362 8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள். கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று. தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். 416 568 4301. Welcome back. இப்போ டைம் வந்து 9:10 PM and Toronto weather -4 degrees Celsius. ஸோ நாங்கள் வந்து டாப் ஆஃப் தி ஹவரில் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீஃபன் லீச்சி வந்து அந்த ஒன்டாரியோ கரிக்குலத்தை பற்றி காய்ச்சிருந்தார். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஒரு அப்டேட் வரனால எப்படி வந்து ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்க போகுதுன்ற மாதிரி தெரிவித்திருந்தார். அண்ட் ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட் மாதிரியும் காய்ச்சிருந்தார். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் வந்து கனடிய வளத்தில் பார்க்க இருக்கிறது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் வந்து
former Supreme Court Justice Louisa Arbour report பற்றி அதுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து May 2022ல நடந்திருந்தது. அண்ட் இதுக்குரிய அந்த அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கு நடந்த ஒரு நியூஸ் கான்ஃபரன்ஸ். பார்லிமெண்ட் ஹில்ல இன்றைக்கி நடந்த நியூஸ் கான்ஃபரன்ஸில் இந்த ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்த அந்த அப்டேட்ஸை பற்றி காய்ச்சிருந்தேன். அண்ட் டீட்டெயில்டாக நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஒரு ரிப்போர்ட் அந்த செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட், கெனடியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் நடந்த அந்த செக்ஷுவல் மிஸ்கண்டக்டை பற்றி கதைக்கிறது தான் இந்த ரிப்போர்ட் நடந்திருந்தது. இதில் இன்றைக்கு தெரிவித்திருந்த விடயம் என்னென்னா அந்த கவர்மெண்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்டில் வச்சுருந்த அந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கிறேனும் அண்ட் அதையும் தாண்டி அந்த புது மெஷர்ஸையும் இம்ப்ளிமெண்ட் ஃப்யூச்சரில் புது மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி அதை பற்றியும் காய்ச்சிருந்தா. அந்த மெஷர்ஸ் என்னென்னா முதலாவதாக இந்த கிரிமினல் செக்ஷுவல் ஒஃபென்சஸ் கெனடியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் நடக்கிற அந்த ரிப்போர்ட்ஸை அதுலேருந்து எடுத்து இதை சிவிலியன் கோர்ட்ஸில் ரிப்போர்ட் பண்ணணும், இல்லாட்டி சிவிலியன் கோர்ட்ஸில் நடத்தணும்ன்ற மாதிரி முதலாவது அவுட்லைன். இப்போ அதையும் தாண்டி கவர்மெண்ட் ஒரு புதுசாக ஒரு மிலிட்டரி காலேஜ் ரிவ்யூ போர்டையும் ஆட் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த கெனடியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி. இதை பற்றி நாங்கள் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். I officially apologize to all victims and survivors of sexual misconduct in the Department of National Defence and the Canadian Armed Forces. It was one of my first acts and one of the most meaningful acts that I undertook as Minister of National Defence. On that day, I said things can change, they must change, and they will change. It is our most basic responsibility, our most important task, and my top and absolute priority. 1 year later, here we are, and I still believe all of those words from the bottom of my heart. I knew then, and I know now, that actions are more powerful than words, and that for an apology to have meaning, it must be accompanied by transformative change. Today, I presented to Parliament our path forward for all 48 recommendations made by Madame Louisa Arbour earlier this year in her final report of the Independent External Comprehensive Review. As I highlight in my report to Parliament, we are not rejecting any of Madame Arbour's recommendations. Rather, we are working to address all of her findings. This is an ambitious roadmap for reform developed through months of work and consultation. We will continue to put our shoulders to the wheel and deliver substantive changes to the way things are done at the Department of National Defence and in the Canadian Armed Forces. Now, before I take your questions, which I am always pleased to do, let me outline some key elements in our roadmap. First of all, I expect the Department of National Defence and the Canadian Armed Forces to implement recommendation number 5, which is that criminal code sexual offences should be removed from the jurisdiction of the Canadian Armed Forces and that they should be prosecuted exclusively in civilian courts. I have directed officials to present options on how such jurisdictional change can occur in consultation with federal, provincial, and territorial partners, and in a way that addresses challenges like capacity of civilian police to investigate historical cases or those outside of Canada, including in conflict zones. As Madame Arbour herself acknowledges, implementation and amendments to the National Defence Act will take some time, likely years, and Madame Arbour's interim recommendation will remain in place in the meantime as she requests. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது.
கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. தஞ்சை ஸ்நாக்ஸ் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். எமது சமூகத்தில் நோக்குகின்ற பலவிதமான பிரச்சனைகளை மிகவும் யதார்த்தமாக தொய்வில்லாமல் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வகையிலே அழகாக ஒரு திரைப்படமாக தந்திருக்கின்றார். வெளிப்புற காட்சிகள் எல்லாம் மிக மிக அருமை, பாடல்கள் கூட மிக மிக அருமையாக இருந்தது. Definitely it's equal, actually much better, like in sense of world class film அதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நல்ல கதை, நல்ல மியூசிக். இப்படியாப்பட்டவர்களுடைய தயாரிப்புகளுக்கு உதவி வழங்குவது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம். திரைப்படம் நன்றாக இருக்கிறது. எல்லாம் அந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. யார் அது புதுசா? இப்போதானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. Welcome back. இப்போ டைம் வந்து 9:18 and Toronto weather -4 degrees Celsius. ஸோ நாங்கள் வந்து ஒருத்தி 2 மூவியோடைய ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒருத்தி 2 மூவி வந்து மெக்கோவான் அண்ட் ஃபின்ச்சில் லொக்கேட் ஆகிருக்க வுட் சைட் சினிமாவில் December 18th 2 PM ப்ளே ஆகப்படுகிறது. ஸோ மறக்காமல் டிக்கெட்ஸ் வேண்டி போய் பாருங்கள். இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிற ஒரு நியூஸ் இஸ் அபவுட் அந்த ஆன்டிவைரல் ஃபுட் ட்ரக்ஸை பற்றி தான். ஸோ குபெக்கில் வந்து இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆன்டிவைரல் ஃபுட் ட்ரக்ஸ் வந்து ஃபார்மசிஸில் ஃப்ரீயாக ஆஃபர் பட போகிற மாதிரி ஹெல்த் மினிஸ்டர் கிருஷ்ணன் டுபே வந்து சொல்லியிருக்கணும். அண்ட் நாங்கள் பார்த்தோம்னா எஸ்பெஷலி லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக இந்த ஃப்ளூ சீசனில் வந்து நிறைய ஃப்ளூ கேசஸ் கூடிக்கொண்டே போகுது. ஸோ இதனால் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ரூமில் வந்து ப்ரெஷர்ஸ் எடுக்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரிவித்திருக்கணும். அண்ட் இந்த ஒரு ஃப்ளூ ட்ரக் வந்து எடுக்க விரும்பினீங்கன்னா வந்து அந்த 3 டெஸ்ட் எடுக்கணும். ஸோ 3 டெஸ்ட் எடுத்துட்டு பேருந்து வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலேருந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த 3 டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து COVID-19 டெஸ்ட் எடுத்து பேருந்து அது நெகட்டிவ் வேண்டாம் வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸா டெஸ்ட் எடுத்து பேருந்து வந்து இந்த சீரியஸ் வந்து இந்த ஃப்ளூலேருந்து வந்து இந்த சீரியஸ் ரிஸ்க் இல்லாட்டி சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமெண்டா வந்து அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தருவீனும். ஸோ அதை வச்சு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த ஆன்டிவைரல் ஃப்ளூ ட்ரக்ஸ் எடுக்கலாம் என்ற மாதிரி தெரிவித்திருக்கிறேனும். அண்ட் இது வந்து சூன் வந்து நடக்க போகிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி நாங்கள் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஃப்யூச்சரில் எப்படி வந்து இந்த எமர்ஜென்சி ரூம் மற்றும் அந்த பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் ஆஃபீஸில் இருக்கிற வெயிட் ரூம்ஸை வந்து குறைக்க போகிறேன்னு நாங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் வந்து பார்க்க இருக்கிறது NDP லீடர் ஜக்வீர் சிங் ஒரு நியூஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் காய்ச்சிருந்த விடயங்க. ஸோ இதில் வந்து மெயின்லி இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளத்தை பற்றி காய்ச்சிருந்தார். ஸோ நாங்கள் இப்போ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். Today we're going to be talking about healthcare again. We are in a really serious crisis across the country, particularly with children's hospitals, and our children are bearing the brunt right now of the healthcare crisis. So we need to see immediate action from the federal government.
from the Prime Minister to meet with the premiers to find solutions to deal with this crisis. Well, we want to win the next election. I want to be the next Prime Minister of this country, and I want Canadians to know that I will fight for them in a way that they've seen with the things that we've delivered. Doubling the GST rebate, bringing in rental supports, bringing in dental care. And for a lot of Canadians, that's going to mean a big difference. One result in one by-election that for 3 decades has been Liberal is not really going to inform my decision around the future of our movement or our party. But the work that we're doing is certainly resonating with people. We expect that politicians should follow the law, and violating the law is wrong. I'm concerned particularly where the spending impacts the ability of Canadians to have the services that they need, when it's major decisions that impact our ability to get the care that Canadians need. And right now, my major focus is on things like affordability, the lack of action on dealing with inflation. So the only response has been the Bank of Canada increasing interest rates. That hurts people. That's something that I'm really upset about. I'm worried about the lack of action on healthcare, where there's no action on dealing with the major crisis and where the Liberal government's failing there. That's what I'm focused on. But we expect politicians and everyone to follow the law. And when they don't, that's a problem. Well, what we said really clearly is that we are fighting to make sure this government delivers on healthcare. And the Prime Minister has been missing in action, and we're fighting to make sure the Prime Minister steps up and shows leadership. We reserve the right to withdraw our support. That is something that we reserve, and we are particularly worried right now that there is no action on something as serious as the healthcare crisis impacting children. So that's what we're focused on, and we want to get results. We want to see this Prime Minister do something. The Conservatives aren't raising this issue. The Bloc are missing in action on this, and the Prime Minister is missing in action. We're the only ones really fighting to make sure that there's action. We speak with healthcare workers. We brought a nurse to Parliament, and she shared her story about how difficult it is for those workers to not be able to do the job that they were trained to do because there's no resources, and that's what we're focused on. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Welcome back. இப்போ டைம் வந்து 9:24 p.m. and Toronto in weather -4 degrees Celsius. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் என்னென்னா வந்து இப்போ IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸில் இருந்து ஒரு ஹாலிடே ஸ்பெஷல் நடக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து எங்களோட ஷோ வந்து யூடியூப் லைவில் இல்லாட்டி ஃபேஸ்புக் லைவில் பார்த்தீங்கன்னா December 15th இருந்து January 1st மட்டுக்கும் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணப்படும். அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து ஆன்சர்ஸை வாட்ஸ்ஆப்பில் 416-292-0033 ஆன்சர் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து 10 பேரை செலக்ட் பண்ணப்படுவீங்க. அந்த 10 பீப்புளுக்கு வந்து IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்லேருந்து ஒரு கோல்ட் நோஸ் பின் கிஃப்ட் பண்ணப்படும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து எங்களோட யூடியூப் லைவ் அண்ட் ஃபேஸ்புக் லைவ் பாருங்கள். அண்ட் December 15th January 1st மட்டுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்லேருந்து ஒரு ஹாலிடே ஸ்பெஷல். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் வந்து பார்க்க இருக்கின்ற ஒரு நியூஸ் இஸ் அபவுட் அந்த டொராண்டோ பியர்சன் ஏர்போர்ட்ஸில் வந்து எஸ்பெஷலி இந்த ஒரு ஹாலிடே சீசனில் வந்து ட்ராவல் சீசனில் வந்து இப்படி க்ரௌடிங் கூட போகிற மாதிரி சொல்லியிருக்கணும். ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த கிறிஸ்மஸுக்கு
முதல் டியூஸ்டேலேருந்து ஜனவரி 9 மட்டுக்கும் அந்த மோஸ்ட் பிஸியஸ்ட்டாக இருக்க போகிற மாதிரி தெரிவித்திருக்கணும். ஸோ இந்த ஒரு பிஸியான பீரியடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அவள் புது ஒரு என்னென்ன ஒரு லைக் நியூ டிஜிட்டல் டூல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கஸ்டமர்ஸை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஈஸியாக ஆக்கிறதுக்காண்டி. ஸோ செப்டம்பர் வந்து அவையில் வந்து ஒரு ஆன்லைன் டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணியிருந்தவை. ஸோ இதில் வந்து பாசஞ்சர்ஸ் வந்து லைவாக வந்து அவங்க வெயிட் டைம்ஸ், ஸோ செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங்கில் இருக்கிற வெயிட் டைம்ஸ், இல்லாட்டிக்கு ஏர்லைன் கவுண்டர்ஸில் இருக்கிற வெயிட் டைம்ஸ், இல்லாட்டிக்கு அந்த பேகேஜ் கர்சோல் இருக்கிற வெயிட் டைமை வந்து லைவாக பார்க்குற மாதிரி ஒரு ஆப் வந்து செப்டம்பரில் லான்ச் பண்ணியிருந்தவையல். ஸோ அதை தொடர்ந்து வந்து இப்போ இந்த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் வந்து இந்த ஒரு க்ரௌடிங் இருக்க போகிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி அதை வந்து ஈஸியாக ஆக்கிறதுக்காண்டி வந்து இன்னொரு நியூ டிஜிட்டல் டூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த ஒரு ஆன்லைன் செக்யூரிட்டி ரெசர்வேஷன் சிஸ்டம் என்ற பேர் வந்து YYC எக்ஸ்பிரஸ். ஸோ இதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் ஸ்பாட்டை வந்து ஏர்லியாகவே புக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து வெயிட் டைம்ஸை குறைக்கிறதுக்காண்டி. ஸோ நீங்கள் வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறா இருக்குண்டா, ஸோ இந்த ஹாலிடே சீசன் லைக் நியூ இயரில் மேக் ஷுர் டு யூஸ் திஸ் நியூ டூல் டு மேக் உங்களோட அந்த ட்ராவலிங்கை ஈஸியாக ஆக்கிறதுக்காண்டி. ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களோட அடுத்த செகண்ட் போகலாம். ஸோ நாணய மாற்று வீதம் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ அதை பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 277 இலங்கை ரூபாய், இந்தியா 62.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.74 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.99 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. தஞ்சை ஸ்நாக்ஸ். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Welcome back. If time வந்து 9:29 p.m. and Toronto weather -4 degrees Celsius. மற்றும் இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப். ஸோ நாங்கள் வந்து நாணய மாற்று வீதம் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களோட அடுத்த செக்மெண்ட் கலையரங்கத்தில் பார்க்க இருக்கிறது வந்து ஒரு தமிழ் இண்டிபெண்டன்ட் சாங். ஸோ இட்ஸ் அ கெனேடியன் ப்ரொடக்ஷன் அண்ட் அந்த பாட்டுன்ற பேர் வந்து ஜி பூம்பா அண்ட் மியூசிக் பாய் ஆஷ்வித். ஸோ நாங்கள் இப்போ அந்த பாட்டை பார்க்கலாம். எவ்வளவு பணம், இவ்வளவு பணம் கொட்ட போகுது. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலையே. ஆண்டவா காப்பாத்துப்பா.
ஏப்பா தம்பி, பகல் கனவா? ஏற்கனவே 2 மாசம் வீட்டு வாடகை பாக்கி, பார்த்துருந்து வேலையும் வேற விட்டுட்டேன். வீட்டு வாசல கடைக்கார வேற பார்த்துட்டு இருக்கான். இது என்ன கையில டூப்ளிகேட் பைசாவா? நான் இன்னைக்கு இது டூப்ளிகேட்டு, நாளைக்கெல்லாம் நான் 100 கோடி சொல்ல தெரியுமா? இது என்னது? இது என்ன பேக்? வெறும் பேக் இல்லைண்ணா, பேக் ஃபுல்லா லாட்டரி டிக்கெட்டு. இந்தாங்க, இந்த பேக் அப்படியே கொண்டு போயிட்டு நாளைக்கு விடிஞ்சதுமே நான் கோடீஸ்வரன் எழுப்புங்கண்ணா. நான் தூங்க போறேன்ப்பா. கொக்கர கோவன கோழியும் ஓடுது தங்க முட்டை, நிக்கிற இடத்துல கூரைய பிச்சுடு பணமும் கொட்ட, சுக்கிர தசையில கொட்டுற பணத்தை எங்க வைக்க, தரையில பறக்கிற வானத்தில் நடக்கிற தலைகீழ நடந்தா என்ன இப்ப? ரெட்டக்கால் முளைச்ச காத்தாடி போலானே, துட்ட பந்தாடிக்கிட்டு ஊர்கோலம் போனேனே, பந்து காணாம போச்சு, துட்டும் காத்தோட போச்சு, முழிச்சா 6 மணியாச்சு, எல்லாமே கனவாச்சு. ரெட்டக்கால் முளைச்ச காத்தாடி போலானே, துட்ட பந்தாடிக்கிட்டு ஊர்கோலம் போனேனே, பந்து காணாம போச்சு, துட்டும் காத்தோட போச்சு, முழிச்சா 6 மணியாச்சு, எல்லாமே கனவாச்சு. எல்லாம் ஒரு நொடியில மறையுது, இல்லாத கொடுத்துட்டு மறைக்குது, நல்லா ஒரு நாடகம் நடக்கும் லைஃப் ஜீவமா. ஒரு நேரம் ரெக்க கட்டி பறக்கும், சில நேரம் உடம்பு அடிக்கும், பல நேரம் கண்ணை கட்டி துறக்கும் லைஃப் ஜீவமா. பேச்சல தேனா இனழுவுற மீனா இருந்துட்டு போனா எல்லாமே எப்போது நல்லாவே நடக்கும். நீ எடுக்கிற வேலை ஜெயிக்கிற வேலை தூரத்தில் இல்ல, என்னாலும் எப்போது நிக்காம ஓடும். வாழ்க்கை வியாபாரம் போல இங்க எல்லாமே கிடைக்கும், இங்க எல்லாமே கொடுக்கும், ஆனாலும் பசி எடுக்கும். வாழ்க்கை வியாபாரம் போல இங்க எல்லாமே கிடைக்கும், இங்க எல்லாமே கொடுக்கும், ஆனாலும் பசி எடுக்கும். எல்லாம் ஒரு நொடியில மறையுது, இல்லாதத கொடுத்துட்டு மறைக்குது, நல்லா ஒரு நாடகம் நடக்கும் லைஃப் ஜீவமா. ஒரு நேரம் ரெக்க கட்டி பறக்கும், சில நேரம் உடம்பு அடிக்கும், பல நேரம் கண்ணை கட்டி பறக்கும் லைஃப் ஜீவமா. ரெட்டக்கால் முளைச்ச காத்தாடி போலானே, துட்ட பந்தாடிக்கிட்டு ஊர்கோலம் போனேனே, பந்து காணாம போச்சு, துட்டும் காத்தோட போச்சு, முடிச்சா 6 மணியாச்சு, எல்லாமே கனவாச்சு. எல்லாம் ஒரு நொடியில மறையுது, இல்லாதத கொடுத்துட்டு மறைக்குது, நல்லா ஒரு நாடகம் நடக்கும் லைஃப் ஜீவமா. ஒரு நேரம் நடக்கும், சில நேரம் உடம்பு அடிக்கும், பல நேரம் கண்ணை கட்டி துறக்கும் லைஃப் ஜீவமா. என்னண்ணா விடிஞ்சிடுச்சா? நான் சொல்லல ஜெயிச்சிட்டான்ல. என்ன ஜெயிச்சிட்டமா? உன் பணம் மாதிரி லாட்டரி டிக்கெட் டூப்ளிகேட்டுப்பா. ஐயோ, பணம் இல்லையா? அத நம்பித்தானே எல்லாமே இருந்தது. உன் கம்பெனில ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கொடுங்கண்ணா. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும்
அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யாரா அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? இன்பம் என்னவோ இந்த நிமிஷம் தானோ என்னை உன்னிலே கண்ட நொடிகள் தானோ. ஹோல்ட் ஆன். இப்போதான் நான் சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. Welcome back. So Orthi 2 movie trailer பார்த்திருந்தோம். So Orthi 2 movie வந்து December 18th Woodside Cinemaல 2 PM play ஆகப்படுகிறது. மறக்காம December 18th நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட போய் Orthi 2 மூவியை பாருங்க. இதை தொடர்ந்து நாங்கள் வந்து பார்க்க இருக்கிற நியூஸ் இஸ் about a snowstorm. So Environment Canada and Canada Weather Agency வந்து சொல்லியிருக்கிற விடயம் என்னென்னா Thursday மார்னிங்கில் தொடங்கி ஃப்ரைடேக்கு மட்டுக்கும் ஸ்னோ ஸ்டார்ம் வரப்போகிற மாதிரி சொல்லியிருக்கேனும். அண்ட் சதர்ன் ஒன்டாரியோ அண்ட் ஸ்பெஷலி வந்து 10 centimeter ஆஃப் ஸ்னோ வந்து பெய்ய போகிற மாதிரி சொல்லியிருக்கேனும். ஸோ இதுக்கு வந்து ஒரு வார்னிங் இல்லாட்டி ஒரு காஷன் மாதிரி தெரிவித்திருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தேர்ஸ்டே இல்லாட்டி ஃப்ரைடே வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க இல்லாட்டி கம்யூட் பண்ண போகிறீங்கன்னா சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இருக்கனால இந்த like it's hard to see. So if you're traveling by car or taking the bus, be safe on Thursday and Friday. And Hamiltonலேயும் வந்து about 5 centimeter snowfall இருக்க போகிற மாதிரியும் and freezing rain இருக்க போகிற மாதிரியும் தெரிவித்திருக்கிறேன். ஆனால் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த ஒரு வெதர் வந்து பெட்டராக போகுது. ஸோ சண்டே வந்து 2 degrees Celsius ஆகிருக்க போகிற மாதிரி கேனடா வெதர் ஏஜென்சி தெரிவித்திருக்கணும். ஸோ இதோட வந்து நாங்கள் வந்து நாளையான வெதர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம்.
ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°6°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°13°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°3°C, அதி குறைந்த வெப்பநிலை 0.8°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0.1°C, அதி குறைந்த வெப்பநிலை 0.5°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 2°C, அதி குறைந்த வெப்பநிலை 0.1°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். வெல்கம் பேக். ஸோ நாங்கள் வந்து முதலே சொல்லியிருந்த மாதிரி ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்லேருந்து ஒரு ஹாலிடே ஸ்பெஷல் நடக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து எங்களோட ஷோவை டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 1 மட்டும் பாருங்கள். பார்த்து வந்து கொஷின்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணுங்கள். அதுலேருந்து வந்து ஒரு 10 பீப்புளை செலக்ட் பண்ணி ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்லேருந்து ஒரு கோல்ட் நோ ஸ்பின் கிஃப்ட் பண்ணப்படும். ஸோ அகேன் வந்து ஃபேஸ்புக் லைவ் இல்லாட்டி யூடியூப் லைவ், GEC ஆப் இல்லாட்டி IPTVயில் வந்து எங்களோட ஷோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் பிட்வீன் டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 1 மட்டுக்கும். ஸோ இதோட வந்து நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது வந்து கனேடிய செய்திகள். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய குழுமம். குளிர்கால புயல் காரணமாக டொரண்டோ பெரும்பாகத்தில் வெள்ளிக்கிழமைக்குள் 10 சென்டிமீட்டர் பனிப்பொழிவு எதிர்கூறப்படுகிறது. இதுகுறித்து சுற்றுச்சூழல் கனடா சிறப்பு வானிலை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. தெற்கு ஒன்டாரியோவின் பெரும் பகுதிக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது பாதுகாப்பற்ற பயண நிலைமைகளை ஏற்படுத்தும் என சுற்றுச்சூழல் கனடா எச்சரிக்கிறது. இந்த நிலையில் அத்தியாவசியமற்ற பயணங்களை ஒத்திவைக்குமாறு சுற்றுச்சூழல் கனடா அறிவுறுத்துகிறது. மேரிடைம்ஸ் மாகாணங்களில் குளிர்கால புயல் காரணமாக ஆயிரக்கணக்கானோருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த புயல் காரணமாக பல பாடசாலைகள் இன்று மூடப்பட்டன. இன்று பெரும்பாலான மேரிடைம்ஸ் மாகாணங்கள் புயல் எச்சரிக்கையின் கீழ் இருந்தன. இன்று 40 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு எதிர்வு கூறப்பட்டது.
1 மணி நேரத்திற்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் முன்னறிவிப்பு விடுக்கப்பட்டது. இன்று மாலை முதல் பனிப்பொழிவு மழையாக மாறியது. சில பகுதிகளில் 40 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என சுற்றுச்சூழல் கனடா எச்சரித்தது. இது வெள்ளம் ஏற்படும் சாத்தியத்தை அதிகரிக்கிறது. வரி செலுத்துவோர் கண்காணிப்பு குழுவிடம் முன்வைக்கப்பட்ட கனடா வருவாய் முகாமைத்துறை குறித்த புகார்களின் எண்ணிக்கை 2 மடங்கிற்கு மேல் அதிகரித்துள்ளது. தொற்று நோய்க்கு முந்தைய ஆண்டை விட CRA குறித்த புகார்கள் 70% அதிகரித்துள்ளது. இவற்றில் பெரும்பாலானவை கோவிட் உதவி திட்டங்களை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் தொடர்பானவை என கூறப்படுகிறது. 40% புகார்கள் உதவி திட்டங்களை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் தொடர்பானவை எனவும் தெரிய வருகிறது. CRA குறித்து மொத்தம் 3847 புகார்கள் பதிவானதாக வரி செலுத்துவோர் கண்காணிப்பு குழு கூறியது. CRA தொடர்பு மையங்களில் வழங்கப்படும் சேவையின் தரம் குறித்தும் அதிக எண்ணிக்கையான புகார்கள் பதிவாகியுள்ளது. கனேடிய ஆயுதப்படைகளின் கலாச்சாரத்தை சீர்திருத்துவதற்கான புதிய திட்டம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்த புதிய திட்டத்தை வெளியிட்டார். இன்று நாடாளுமன்றத்தில் தனது புதிய திட்டத்தை அமைச்சர் வெளியிட்டார். கனேடிய ஆயுதப்படைகளில் நிகழ்வது ஒரு பாலியல் துஷ்பிரயோக நெருக்கடி என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கனடாவின் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி வழங்கிய பரிந்துரைகளை நிவர்த்தி செய்யுமாறு தேசிய பாதுகாப்புத்துறை கனேடிய ஆயுதப்படைகளுக்கு தான் உத்தரவிட்டதாக ஆனந்த் கூறினார். கனேடிய ஆயுதப்படைகள் ஆட்சேர்ப்பு சவால்களை எதிர்கொள்வதாகவும் அமைச்சர் ஆனந்த் கூறினார். வர்த்தக அமைச்சர் மேரியன் ஜி நெறிமுறை விதிகளை மீறினார் என நெறிமுறைகள் ஆணையர் தீர்ப்பளித்தார். தனது நண்பருக்கு ஒப்பந்தம் ஒன்றை வழங்கியதன் மூலம் அமைச்சர் விதிகளை மீறியதாக நெறிமுறைகள் ஆணையர் மேரியோ டியோன் தீர்ப்பளித்தார். இந்த விடயம் குறித்து அமைச்சர் ஜி இன்று மன்னிப்பு கோரினார். லிபரல் அமைச்சர் இத்தகைய தீர்ப்புகளை எதிர்கொள்வது இது முதல் முறையல்ல என எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சியின் முன்னாள் நெறிமுறை விமர்சகர் கடந்த மே மாதம் தாக்கல் செய்த புகாருக்கு பதிலளிக்கும் வகையில் நெறிமுறைகள் ஆணையர் தனது அறிக்கையை வெளியிட்டார். அகதிகள் மீள்குடியேற்ற திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் மேலதிக நிதியுதவியை அறிவித்துள்ளது. குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சு இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டது. 6 மீள்குடியேற்ற திட்டங்களுக்கு கூடுதலாக $6.2 மில்லியன் வழங்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு உலகில் வேறு எந்த நாட்டையும் விட அதிகமான அகதிகளை கனடா மீள்குடியேற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. மிசிசாகா லேக் ஷோர் தொகுதிக்கான மத்திய இடைத்தேர்தலில் ஆளும் லிபரல் அரசாங்கம் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சார்ல்ஸ் சூசா வெற்றி பெற்றார். 51% வாக்குகளை பெற்ற அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானார். இந்த தேர்தல் வாக்களிப்பு நேற்று நடைபெற்றது. முன்னாள் மாகாண சபை உறுப்பினரான சௌசா ஒன்டாரியோ லிபரல் அரசின் முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவராவார். இந்த தேர்தலில் மொத்தம் 40 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Welcome back. இப்போ டைம் வந்து 9:50 and Toronto in weather -4 degrees Celsius. மற்றும் இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இதோட எங்கள் நிகழ்ச்சி முடிவுக்கு வர இருக்கின்றது. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த ஷோ. மீண்டும் மோர் நியூஸோட நாளைக்கு உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சன்சிகா உதயகுமார். நன்றி, வணக்கம்.